மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னவா இருக்குங்க? மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச, அவர்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். எப்படின்னா, இதுவரைக்கும் வந்து வேலை இல்ல, என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கு, நமக்கு ஒரே கஷ்டம், கஷ்டம் அப்படின்றது ரொம்ப அலைச்சலோட ரொம்ப அனுபவிச்சிருப்பாங்க. பொதுவாகவே அவங்க கால்குலேட்டட் பெர்சனு. அவங்க ரொம்ப எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிதுன ராசி அன்பர்களுக்கு, இந்த ஜென்ம குரு வேற இப்ப இருந்திருக்கு இல்லையா? அதுவும் இந்த வருஷத்துல, இந்த மே மாசத்துல மாறுறாரு. ஸோ வந்து பெரிய ஒரு விடிவு காலம் சொல்லலாம். ஏன்னா தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல இந்த குரு பகவான் மாறுறாருங்க. ஸோ இதனால என்ன மாரியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவுக்கு பஞ்சம் இல்லைன்னு என்று சொல்லலாம். ஏன்னா பொன்னவன் 2ஆம் இடத்தில் இருந்தால் ரொம்ப ஒரு விசேஷம்னே சொல்லலாம். இருக்கக்கூடிய இடமே குரு பகவான் 2வது இடம் என்று சொல்வார்கள். ஸோ அந்த ஸ்தானத்துல அந்த குரு பகவான் வரனால திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் வந்துருச்சு. அப்புறம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். இது மாரி நெறைய விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். ஆனா இந்த 10ல வந்து யார் இருக்கார்? சனி பகவான் தான் இருக்காரு. ஸோ என்னன்னா, கடின உழைப்புகளை போடும்போது நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான பலனை சனி பகவான் அள்ளி தருவார்.